திருச்சிற்றம்பலம். பாடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா மகுனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமல விநாயகர் சத் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே அணைந்தோர் தன்மை பற்றி தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சீவன் முத்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அணைந்தோர் என்று அழைக்கப்பெறுகின்றார்கள். அவர்கள் சிவத்தை அணைந்தவர்கள். ஆகையினாலே பிரபஞ்சத்திலிருந்து விலகியவர்கள். அவர்கள் பிறப்பிலிருந்தும் நீங்கியவர்கள். அவர்களுக்கு உண்மை தெளிவாக தெரிந்த காரணத்தினாலே அவர்கள் அந்த மயக்கம் விபரீதம் போன்ற உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு தெளிந்த ஞானத்தோடு விளங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய அறிவு முழுக்க ஐயம் திரும்பினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு தெளிவு எந்த ஒரு செய்தியிலேயும் நமக்கு உடனே வருவதில்லை. வந்தாலும் அதற்குள்ளே காலம் கடந்து வருகிறது. பல விஷயங்களை நாம் உண்மை என்று நம்புகிறோம். அது பொய் என்று தெரிந்து போகிறது. பல விஷயங்கள் பொய் என்று நினைந்து விலகி இருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய உண்மை என்று நாம் அதனை உணர்கிறோம். வாழ்கின்ற காலத்திலே பெரியவர்கள் சொல்லுகிற அறிவுரைகள் நமக்கு தெளிவாக இருப்பதில்லை. அதனை புரிந்து கொள்வதில்லை. அதனை புரிந்து கொள்ள முயற்சி கூட செய்வதில்லை. அவை அறிவுரைகள் என்ப உடனேயே நமக்கு கசக்கிறது. அதனை நாம் ஏற்பதற்கு மனம் மறுக்கிறது. ஆகையினாலே பலரும் அந்த அறிவுரைகளை கேளாமல் துன்புறுவதை பார்த்தும் கூட நமக்கு அவ்வாறு நிகழாது என்று அறவுரைகளையும் அறிவுரைகளையும் ஏற்காமல் விடுகின்றார்கள். அறிவுரைகளை கூட சில சமயம் ஏற்காமல் விடலாம். ஆனால் அறவுரைகளை கேளாமல் விடக்கூடாது. அறிவுரை என்பது ஏற்படுத்துகிற நஷ்டத்தை விட அறவுரையை கேளாமல் போனால் ஏற்படுகிற நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும். ஆகையினால் அறவுரை என்று ஒன்று உண்டு என்றே பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது. இந்த அறவுரை என்று சொல்லக்கூடிய இந்த அறவுரை திருமந்திரத்திலே திருமூலர் பல்வேறு கோணங்களிலே நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதாவது அறிவுரை சொல்வதற்கு சான்றோரும் அறவுரை சொல்வதற்கு அணைந்தோரும் இறைவனால் நமக்கு இங்கே தரப்பெற்றிருக்கின்றார்கள். பிரபஞ்ச செய்திகளை எல்லாம் நாம் அணைந்தோரால் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு விஷயத்தில் எது நல்லது, எது கெட்டது, எதை உண்ணலாம், எதை தவிர்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அறிவுரையாக நம்மை சூழ்ந்திருக்கிற சான்றோர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நடுவுநிலையாக இருக்க வேண்டும், எவ்வாறு உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் நாம் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றதெல்லாம் அணைந்தோரால் தான் சொல்லப்படும். அணைந்தோர் என்பவர் அருளாளர் என்றும் சொல்லப்படுவார்கள். உண்மையிலேயே அருளாளர் என்றவர் ஆனந்த அனுபவம் பெற்றவர்களைத்தான் அருளாளர் என்று சொல்வார்கள். அவர்கள் அருள் நிலையில் நிற்கிற ஆனந்த அனுபவம் பெற்றவர்கள்.
உதாரணமாக ஞானசம்பந்தரோ திருநாவுக்கரசரோ இவர்களெல்லாம் அருளாளர்கள் என்று சொல்வதற்கு காரணம் அவர்கள் அனுபவம் பெற்ற பிறகு அவர்கள் அருள் நிலையிலே நின்று நமக்கு அவற்றை தருகிறார்கள். ஆனந்த நிலையிலே நின்று கொண்டிருந்தால் நம்மோடு தொடர்பு கொள்ள முடியாது. அவர்கள் அருள் நிலையிலே இருந்து நமக்கு இந்த அற உரையை சொல்லுகிறார். இந்த அற உரை என்பது இன்னும் கொஞ்சம் சற்று தாண்டி போகிற பொழுது அருளுரையாக மாறுகிறது. எனவே அறவுரை என்பது தொடக்க காலத்திலே நமக்கு அறவுரையாக இருப்பது, பிறகு பக்குவம் வந்த பொழுது அருளுரையாக விளங்குகிறது. ஆகையினாலே அறிவுரை, அறவுரை, அருளுரை என்று சொல்லக்கூடிய படிநிலைகளிலே பக்குவமானது ஆன்மாவுக்கு முதிர்ந்து வருகிறது. அறவுரையை கேட்கிற பொறுமை, அதே பொறுமையிலே வளர்ந்து வருகிற போது அருளுரையை கேட்கிற அந்த பக்குவத்திற்கு வந்து விடுகிறது. அறவுரை என்று சொல்லுகிற பொழுது பொதுவாக சில செய்திகளை பற்றி எல்லோருக்கும் பொதுவாக சொல்லுவது. அருளுரை என்று சொல்லுகிற பொழுது உயிருக்கு மிகப்பெரிய நன்மை பயக்கின்ற செய்திகளை அருளுரையாக சொல்வது. இப்பொழுது அறவுரையாக பலரும் சொற்பொழிவாற்றுவார்கள். ஆனால் அருளுரையாக சொல்லுவது என்பது சிலர் மட்டும்தான் அப்படி சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் அருளுரை என்பதற்கும் அறவுரை என்பதற்கும் அதிக வேறுபாடு இல்லை என்றாலும் கூட அறவுரை என்பதை காட்டிலும் அருளுரை இந்த உயிருக்கு நேராக சென்று உபதேசமாக தைக்கும். அருளுரையை சில சமயம் உபதேசம் என்றும் சொல்வார்கள். அந்த உபதேசம் முழுமையாக நமக்கு தரப்பெற்றிருப்பது திருமந்திரத்தில். ஆகையினாலே திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருள் நூல், அறநூலுக்கு மேம்பட்ட நூல். அருள் நூல்கள் நிறைய உண்டு நமக்கு. அறிவுரை சொல்லுகிற நூல்களும் உண்டு. அறநூல் என்று சொன்னால் இப்போ திருக்குறள் அறநூல், தேவாரம் அருள் நூல். அது ஒரு கடவுளை பற்றி தெளிவாக முழுமுதற் கடவுளை பற்றி, அதனுடைய நெறியை பற்றி, அதனை சேர்கின்ற முறை பற்றி, நிற்க வேண்டிய நெறி பற்றி எல்லாம் அது குறிப்பிடுகிறது. எனவே பொதுவாக பேசுகின்ற அறத்தை காட்டிலும் சிறப்பாக பேசுகின்ற அருள் நூலாக விளங்குவது திருமந்திரம். நாம் பொதுவான அறத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கென்று அருள் நூலை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த அருள் நூலை சொல்லுகிற ஆசிரியரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் அவர் ஒரு அணைந்தோர் என்று சொல்லக்கூடிய சீவன் முத்தர்கள். திருஞான சம்பந்தர் சொன்னது அருள் நூல். அந்த அருள் நூல்களிலே நமக்கு சொல்லப்படுகிற செய்திகளை 100க்கு 100 கடைப்பிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்தல் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அறநூலாக விளங்குகின்ற தன்மைக்கு மேலாக அருள் நூலாக விளங்குகின்ற திருமந்திரத்தில் பல செய்திகள் அவர் அந்த அணைந்தோர் தன்மையிலே அணைந்தோர் பற்றி குறிப்பிடுகின்றார். அதில் சீவன் முத்தர்களை பற்றி அவர் சொல்லுகிற பல செய்திகள் சீவன் முத்தர்களுக்கு மேலான அந்த பரமுத்தி நிலையை அற்புதமாக அனுபவித்த ஒரு அபரமுத்தராக அவர் விளங்குகிறார் என்ற செய்தியை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே இப்பொழுது கூட ஒரு ஒரு அற்புதமான ஒரு பாடலை நமக்கு அருள் உரையாக தருகிறார். அந்த பாடல்தான் எல்லோரும் அந்த பாடலை சொல்லுகிறார்கள். அந்த பாடலை பொதுவாக எல்லாரும் திருமந்திரத்தை சொல்லுகிற பொழுதும் அதனை சொல்லுகிறார்கள், வழிபாடு சொல்லுகிற பொழுதும் அதனை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பாடலினுடைய அடிப்படையான அருள் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவதும், நன்று கண்டீர் இன்னமச்சிவாயப் பழம், தின்று கண்டேற்கிது தித்தித்தவாரே. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவதும், நன்று கண்டீர் இன்னமச்சிவாயப் பழம்,
தின்று கண்டேற்கு இது தித்தித்தவாறே. தெய்வம் என்று இதில் குறிப்பிடுகின்றார். அதில் நமக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன், தெளிவு வேண்டும். அதாவது தெய்வம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. இதை அருணை வடிவேலார் கூட இதை நன்கு விவரித்திருக்கிறார். அதாவது தெய்வம் என்று சொல்லுவது மனிதரில் உயர்ந்தார், மனிதர்களிலேயே மிக உயர்ந்த நிலையிலே தம்மை பக்குவப்படுத்தி கொண்டு அவர்கள் தெய்வம் போல நின்று உதவுவார்கள், தெய்வம் போல நின்று காப்பாற்றுவார்கள், தெய்வம் போல நின்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல தெய்வங்கள் உண்டு என்று நம்முடைய சமயங்களில் பார்க்கிறோம். தெய்வம் என்பது கூட ஒரு பிறப்பு. எப்படி தேவர் என்று சொல்லுகிறோமோ அந்த தேவர்களிலேயே ஒரு வகையினராக சொல்லப்படுகின்றவர்கள் தெய்வங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தெய்வங்கள் தனித்தன்மை உடையவனவாக விளங்குகின்ற, அதாவது மனிதனாக இருக்கிற அந்த பிறப்பிலே பலரும் இரக்க சுவாபத்தோடு பலருக்கும் உதவுகின்ற தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த நன்மையை செய்தால் நமக்கு என்ன பிரதிபலனாக கிடைக்கும் என்கிற அந்த விஷயத்தை எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே செய்வார்கள். அது அந்த மாதிரி உதவி செய்கின்றவர்கள், இந்த மாதிரி உதவியை செய்கிற பொழுது உதவி செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தோடையே போய் செய்வார்கள். அந்த மாதிரி செய்கிறவர்களுடைய புண்ணியமானது அவர்களை மேல் பிறப்பிலே கொண்டு போய் விடும். அது ஏனென்று சொன்னால், எதை செய்தாலும் இது ஈசனால் செய்யப்படுகிறது என்று இறைப்பணி நிற்றாலே ஒழிய மற்ற எல்லாமே பிறப்பை கொடுத்துரும். ஏகனாகி இறைபணி நிற்க என்று மெய்கண்டார் சொன்னது போல அந்த அந்த பணியிலே நிற்கிற பொழுது தன் செயலாக கருதாமல் இறை செயலாக கருதுகின்ற பக்குவம் வருவது கடினம். அந்த பக்குவத்திலே இல்லாமல் நல்லது செய்கிறவர்கள் இருப்பார்கள். அது அவர்களுக்கு மேல் பிறப்பை தரும். அந்த மாதிரியான மேல் பிறப்பு என்று சொல்லுவது தான் மானுடர்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த பிறப்பாக விளங்குவது. அது தெய்வம் என்று சொல்லுவதும் அந்த மாதிரி பிறப்பு. அந்த மாதிரி பல தெய்வங்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பலரும் பல தெய்வங்களை வணங்குவதை நாம் பார்க்கிறோம். சில நெறிகளை சொல்லிவிட்டு தெய்வங்கள் ஆகின்றார்கள். எனவே தெய்வங்களை கடந்து நிற்பது கடவுள். கடவுள் ஒருவர், தெய்வங்கள் பல தெய்வங்கள். தேசத்திற்கு தேசம் பல தெய்வங்கள் உண்டு, குலத்திற்கு குலம் பல தெய்வங்கள் உண்டு, குல தெய்வம் என்றெல்லாம் சொல்வார். இன்னும் தாண்டி போகிற பொழுது ஒரு காவலாக இருக்கக்கூடிய தெய்வத்தை காவல் தெய்வம் என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணிற்கு அவள் கணவன் காவலாக இருந்து அவளுடைய மென்மைத்தன்மையை அவளுக்கு ஊறு விளைவிக்காமல் அவளை காத்து நிற்கின்ற காரணத்தினாலே கணவனை தெய்வம் என்று குறிப்பிட்டார். அவளை காப்பதற்காகவே இருக்கிறவன் என்பதனாலே அவனை தெய்வம் என்று குறிப்பிட்டார் திருவள்ளுவர். தெய்வம் தொழாள் கொழினன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல தெய்வம் என்பது கடவுளை குறிக்கவில்லை. அந்த இடத்துல அந்த தெய்வம் என்று சொல்லுவது அந்த உயர்ந்த நிலையிலே பல உபகாரங்களை செய்கின்ற தெய்வம். உதாரணமாக இப்போ பஞ்சபூதங்களுக்கு அதிதேவதைகள் தெய்வங்கள் உண்டு. அந்த தெய்வங்களுக்கெல்லாம் வேள்விகளின் மூலம் அவிர்வாகம் வழங்கப்படுகிறது என்கிற செய்திகளெல்லாம் நம்முடைய ஆகமங்களிலே கூறப்பெறுகின்றன, புராணங்களிலும் அவை வருகின்றன. தெய்வங்களோ உயிர் வணக்கங்கள் தான், உயிரினங்கள். அவை உயர்ந்த நிலையிலே இருக்கின்றவை, உயிர்களுக்கு உபகாரங்கள் செய்யும். இப்போ எப்படி பேய் ஒரு பிறப்பு, அது உயிருக்கு உபகாரம் செய்வதல்ல. உயிருக்கு உபகாரம் செய்வது பேய் இனம் அல்ல. ஆனால் இந்த தெய்வம் என்பது உயிருக்கு உபகாரம் செய்வது. அப்படி உபகாரம் செய்கின்ற ஒரு ஆன்மாவாக இருக்கிற அந்த கணவனை தெய்வம் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே கணவனை வணங்கினால் போதும், வேறு தெய்வங்கள் வேண்டாம் என்று சொன்னால் தெய்வங்களை குலதெய்வம் என்றோ அல்லது மற்ற தெய்வங்களையோ வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவனை வணங்கினால் போதும் என்ற குறிப்பு.
ஆனால் கணவன் ஒரு தெய்வத்தை வணங்குகிறான் என்று வைத்து கொண்டால் அந்த தெய்வம் அவளுக்கும் தெய்வம்தான். அதனால பார்த்தீர்கள் என்று சொன்னால் கணவனுக்கு என்ன குல தெய்வமோ அதுதான் மனைவியாக போய் அந்த குடும்பத்திற்கு வாழ்க்கப்படுகிறவளுக்கு அவளுக்கும் அந்த குலதெய்வம் என்று சொல்லுகிற செய்தியை பார்ப்போம். அவள் அந்த குலதெய்வத்தை வழிபடுவாள். தன் கணவன் எந்த தெய்வத்தை வழிபடுகிறானோ அந்த தெய்வத்தை வழிபடுகிறாள். அதனால் வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் வழிபடுகிற தெய்வத்தை வழிபடுகின்றவள் அந்த குல தெய்வத்தை வழிபடுகின்றவளாக விளங்குவாள். ஒருவேளை கணவன் வழிபடுகின்ற தெய்வத்தை அவள் வழிபடாமல் போனாலும் போகலாம். கணவன் வழிபடுகின்ற அந்த தெய்வத்தை அவள் வழிபடாமல் போனாலும் போகலாம். அதில் தவறு இல்லை. ஏன்னா கணவனை வணங்கணும். கணவனை வணங்குகின்றவள் வேறு தெய்வத்தை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது திருவள்ளுவர் சொல்லுகிற நெறி. ஏன் என்று சொன்னால் கணவன் அந்த காத்தல் நிலையில நிற்கணும். அது கணவன்கிற பேர் இல்லை. அது காத்தல் நிலையில நிற்கிறதுக்காக அது பேரு. இந்த காத்தல் நிலையில இல்லாம கணவன் அவனை வணங்கணும் அப்படிங்கிறது அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாம போகும். காத்தல் நிலையில தனக்கு என்ன நிகழ்ந்தாலும் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த நிலையில அவளுடைய மென்மைத்தன்மைக்கு ஏற்றவாறு அவளை காத்தல் செய்ய வேண்டும் என்று காக்கின்ற கணவனை அவள் தெய்வமாக வணங்குகிறாள். அப்ப கணவன் வணங்குகிற தெய்வத்தை மனைவி வணங்குகிறாள். வணங்காமலும் இருக்கலாம், வணங்கவும் செய்யலாம். ஆனால் ஒரு பெரிய செய்தி என்ன என்று கேட்டால், கடவுளை அவள் வணங்கலாமா? இதுதான் ஒரு கேள்வி. அது ஒரு பெரிய செய்தியாக இப்ப சமண பௌத்த மதங்கள் எல்லாமே இந்த குரலை ஒப்புக்கொள்கின்றன. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். தெய்வம் தொழால் கொடுநன் தொழுதெழுவாள்ங்கிற குரலை சமணம் ஏற்றுக்கொள்கிறது, பௌத்தமும் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு கற்புடைய மனைவி தன்னுடைய கணவனை தெய்வமாக போற்றலாம். அவர்கள் தெய்வங்களை போட்டு தெய்வங்கள் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகின்றன. சமண பௌத்த மதங்கள் தெய்வங்கள் உண்டு. அதனால தான் அவர்கள் கடவுளை அவர்கள் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். நம்ம ஒரு படி மேலே போகிறோம். என்ன என்று கேட்கிற பொழுது, தெய்வங்கள் என்கிற நிலையை கடந்து கடவுள் என்கிற ஒன்று எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் தனித்துவமான தலைமையாக ஏற்கிற ஒரு பொருள் ஒன்று உண்டு. அதைத்தான் நாம் பதி என்று சொல்லுகிறோம், இந்த கடவுள் என்று சொல்லுகிறோம். இப்போ சமண பௌத்த மதங்கள் கடவுளை வணங்கலாமான்னு கேட்கறதுக்கு அது ஒன்றுமே சொல்லலை. காரணம், அவங்க கடவுளை ஒப்புக்கொள்ளாதவர்கள். கடவுளை ஒப்புக்கொள்ளாதவர்கள் அந்த கடவுளை வணங்குகிறதோ அல்லது வணங்க வேண்டாம் என்றோ சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் தெய்வங்களை வணங்க வேண்டாம், கடவுளை வணங்கினா போதுன்னு சொல்லிவிட்டார்கள். சரி, ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி, நமக்கு கடவுள் உண்டு, கடவுளை ஒரு மனைவி வணங்கலாமா என்று கேட்கிற பொழுது தெளிவாக தெரிகிற விஷயம், கணவன் வணங்காவிட்டாலும் கூட கடவுளை மனைவி வணங்கலாம். அது வணங்கத்தக்கதாக இருக்கக்கூடியது கடவுள். பல இடங்கள்லையும் நாம் பார்க்கிறோம், கடவுள் மறுக்கிற ஒரு கடவுளை, சிவலிங்கத்தை ஒரு பெண்ணானவள் வழிபடுகின்ற அந்த புராணத்தை திருவிளையாடல் புராணத்தில எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் பெண்ணுக்கு கணவன் தெய்வமே தவிர கடவுள் அல்ல. கடவுள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் நிரம்ப பேர் இந்த குரலுக்கு தப்பா பதில் சொல்லிக்கிட்டு தப்பா இடர்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். காரணம், கடவுள் என்பது முழு முதற் பொருள், அது எல்லாவற்றிற்கும் மேலானது. ஆகையினாலே கணவன் வணங்குகிற தெய்வத்தை வணங்கவும் செய்யலாம், வணங்காமலும் இருக்கலாம். இன்னொரு செய்தி, கணவன் ஒரு தெய்வத்தை வணங்கவில்லை என்றால் அந்த தெய்வத்தை மனைவி வணங்கக்கூடாது. கணவன் வணங்காத தெய்வத்தை மனைவி வணங்குதல் கூடாது. ஆனால் கணவன் வணங்காவிட்டாலும் கூட மனைவி கடவுளை வணங்கலாம். நம்முடைய சிவம் என்பது கடவுள். இந்த முழுமுதற் பொருள் இலக்கணத்தை சைவம் விவரித்த மாதிரி வேற எந்த சமயமும் விளக்கல, வைணவம் உட்பட. அது எல்லா அவங்க வாசுதேவம் யாசுதேவம் என்றுதான் சொல்லுகிறதே தவிர பிரபஞ்சத்தை ஒட்டித்தான் அது பேசுகிறது. பிரபஞ்சத்தை ஒட்டியே வாசுதேவம் என்பது பேசப்பெறுகிறதே தவிர பிரபஞ்சத்தை மீறி நிற்கக்கூடிய நிலைகளாக விளங்கக்கூடிய ஈஸ்வரம், சதாசிவம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய நாதவிந்து உலகங்களை பற்றி அதற்கு பேச்சே இல்லை. அதனுடைய ஸ்கோப்லேயே வரல.
ஆனால் அப்படிப்பட்ட உலகங்கள் இருக்கின்றன, அவற்றை ஆட்சி செய்கின்ற கடவுள் இருக்கின்றார்கள், அவற்றிற்கு மேலாக பரம்பொருள் என்ற ஒன்று இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சிவநெறி இருக்கிறதே, இந்த சிவநெறி இது ஒரு மிகப்பெரிய சிறந்த நெறியாக விளங்குகிறது. அப்போ இந்த கடவுள் என்பதை வணங்க ஆரம்பித்த பிறகு நம்முடைய அந்த சைவ பெருமக்களுக்கு கடவுளே எல்லா தெய்வமுமாக இருக்கிறார். ஆகையினால் அந்த சைவ பெருமக்களுக்கு கடவுள்தான் கடவுள், கடவுள்தான் தெய்வம். ஆகையினாலே அது ஒரு கடவுள் தான் இருக்கிறார். ஆகையினாலே அவர்களுக்கு ஒரு தெய்வம் தான் உண்டு. அதனால் அதை சொன்னார், ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இந்த பொதுமக்களாலே தெய்வம் என்று கருதப்படுகிற கடவுள் அது ஒன்றுதான்ப்பா, அது ஒன்று கண்டீர், அது கடவுள். அது உலகுக்கு, இந்த பிரபஞ்சம் முழுமைக்குமாக இருக்கக்கூடியது. ஏனென்று சொன்னால் எல்லா பிரபஞ்சத்திற்கும் வெளி பொது, அந்த பரவெளியாக இருக்கக்கூடிய, அது எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை அதை நீங்கள் உணருங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பிறப்பினுடைய நோக்கம் அதை தெரிவிப்பதாக இருக்குமானால் நம்மை பேருடையவர்கள், நம்மை விட பேருடையவர்கள் யாரும் இல்லை. நமக்கு இந்த பிறப்பிலே அந்த பொது தெய்வமாக, பெருங்கடவுளாக, முதற்பதியாக விளங்குகிற அந்த ஒரு கடவுள், சிவம் என்று சொல்லக்கூடிய பதிக்கடவுள், அது ஒன்றுதான். ஆகவே தெய்வங்கள் பலவாக இருக்கலாம், அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக ஒரு கடவுளாக இருப்பது ஒன்றே ஒன்று. அதனை உணர்வீராக, அதனை தெரிந்து கொள்வீராக. இது தெரியாமல் தெய்வங்களை எல்லாம் ஒரே பலவற்றையும் ஒப்பு நோக்கி எல்லா தெய்வங்களும் சமம் என்று பேசுகிறார்கள். எல்லா தெய்வங்களும் சமம் தான், பேரு தான் வித்தியாசமே தவிர இந்த தெய்வமும் அந்த தெய்வமும், எல்லா தெய்வமும் தெய்வங்கள் பேரில் வேறுபாடு இருக்கின்றனவே தவிர அவையெல்லாம் உயர்வு தாழ்வு கிடையாது எல்லா தெய்வத்திற்கும் அப்படின்னுட்டு மதங்களுக்குள்ளே சமரசம் ஏற்படுத்துவதற்காக பலரும் பலவிதமாக அதை சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு சைவ சமயத்தில் பல தெய்வங்களையும் ஒப்பு நோக்கி தெய்வங்கள் எல்லாம் ஒன்று என்று உயர்வு தாழ்வு பார்க்க வேண்டியதில்லை, அவை ஒரே தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் அநேக ஈஸ்வரவாதிகள் என்று நாம் அவர்களை சொல்லுவோம். அவர்கள் பல கடவுளரையும் எல்லாம் ஒன்று, எல்லாம் சமம் என்று சொல்லுகிற நிலை உடையவர்கள். ஆனால் நாம் சொல்லுகிற இலக்கணம் ஒரே ஒரு பதிக்கு மட்டும்தான் இருக்கும். எனவே பதிக்கு இலக்கணம் சொல்லுகிற ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். அந்த 8 குணம், அதான் என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று அந்த ஒரு கடவுளை பற்றி தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார். திருக்குறளை எல்லாரும் சொன்னாலும் கூட, கோளீர் பொறியிற் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னுட்டார். அந்த என் குணத்தான் தான் ஒன்று கண்டீர். அதுக்கு இருக்கக்கூடிய அந்த 8 குணம் வேறு எந்த பொருளுக்கும் பொருத்தி பார்க்க முடியும் இல்லை, அப்படி கிடையாது. அந்த ஒரு பொருளுக்கு மட்டுமே உண்டு. அந்த பொருளுக்கு அது இருக்கிறது என்பதனால தான் அதனுடைய வியாபகத்தன்மையை நாம் பேசுகிறோம். சைவம் மட்டும்தான் பரவெளி என்கிற அந்த சொரூப நிலையை பேசுகிறது. சொரூப நிலையிலே பரவெளியை அது தெய்வம் என்று கொண்டாடுகிறது. சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று என்று அதனுடைய அடையாளமாக நாம் சிதம்பரத்தை பார்க்கிறோம். சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஆகாசம் அது பரம ஆகாசத்தினுடைய அடையாளம். அது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆகாசத்தினுடைய அடையாளம் அல்ல. நாம் அது ஆகாசத்தினுடைய, ஆகாச பூதத்தினுடைய திருக்கோயில் என்று நம்ம மகிழ்வாக அதனை குறிப்பிட்டு கொண்டாலும் அது சிற்பர வியோமமாகும் என்று சொல்லக்கூடிய பரவெளியினுடைய அடையாளம். பரவெளியினுடைய அடையாளமாக விளங்கக்கூடியது சிதம்பரம். ஆகையினால்தான் சிதம்பரத்திற்கு மேல் கோயில் ஒன்றுமில்லை என்று திருக்கோயில் என்று சொல்லுவது சிதம்பரத்தை குறிப்பிடுகின்றார்கள். அது நம்முடைய பரமபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அது திரு கோலமாக, திரு அடையாளமாக, திரு குறியாக அது விளங்குகின்றேன். ஆகையினாலே தெளிவாக சொல்லுகிறார், ஒன்று 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 கண்டீர் உலகுக்கு ஒன்று கண்டீர். அதனால் மற்றதெல்லாம் தெய்வம், எத்தனை தெய்வம் வேணால் இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் தெய்வம். அதாவது அந்தந்த அவர்களுக்கு உண்மையிலேயே இப்போ நான் தவறாக சொல்லலை, கௌதம புத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம். ஏன்னா அவர் உயர்ந்த பண்பு நலன்களோடு இருந்தார், பல
தியாகங்கள் புரிந்தார் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் பரம்பொருளோடு ஒப்பு நோக்கக்கூடிய பகுதிகள் அங்கே இல்லை. ஆகையினால அவர்களே தெய்வம் தான் சொல்றாங்க. நம்ம சொல்லுகிற பதி இலக்கணம் அதுக்கு பொருந்தி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு தெய்வம். எனவே அவர்கள் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அதனால குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்றார்கள். கொண்டாடும் இடம் என்று சொல்வது யாராருக்கு எந்த தெய்வம் கொண்டாடுகிறோம் அந்த இடத்துல அந்த தெய்வம், அவ்வளோதான். இப்போ என்னுடைய குழந்தை என் வீட்டில் கொண்டாடப்படும். ஒரு தெய்வம் ஒருத்தருக்கு கொண்டாடப்படும், இன்னொருத்தருக்கு இன்னொரு தெய்வம் கொண்டாடப்படும், இன்னொருத்தருக்கு இன்னொரு தெய்வம் கொண்டாடப்படும். ஆனால் உலகம் முழுமைக்கும் ஒரு கடவுளாக இருந்து கொண்டாடப்பெறுவது சிவமே என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் என்று சொல்லப்பெறுகிறது. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் தெய்வம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் என்று சொல்லுவதற்கு காரணம் அதுதான் பரநிலையில் இருக்கக்கூடிய பதியை குறிப்பது. எனவே இங்கே ஒரு தெய்வம் என்று சொல்லுவது கடவுள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெய்வம். அப்படி மற்றதை ஒரு தெய்வம்னு சொல்ல முடியாது. இது சிவத்தை மட்டும்தான் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒப்பற்ற அந்த கடவுள் நிலையில இருப்பது இந்த ஒரு சிவமே. ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவதும். ஏன் அதை ஒரு கடவுள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், உலகம் முழுவதற்கும் ஒரு உயிராக விளங்குகிறது. இயக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி இயக்கம் நிகழும்? இந்த இயக்கத்திற்கு என்ன காரணம் என்று ஆய்ந்து பார்க்க வேண்டும். கோள்கள் இயங்குகின்றன, பிரபஞ்சம் இயங்குகிறது, பூதங்கள் இயங்குகின்றன, உயிர்கள் இயங்குகின்றன. நன்றாக யோசித்து பார்த்தால் உடம்புக்குள்ளே உயிர் இயங்குகிறது, உடம்பு இயங்குகிறது, உடம்பை விட்டு நீங்கிய உயிரும் இயங்குகின்றது. எல்லா விதமான இயக்கங்களும் ஒரு நிலையில், எதை பார்த்தாலும் இயக்க நிலை. சாதாரணமாக இருக்கிற சடப்பொருளுக்குள்ளே இயக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். எல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. இந்த இயக்கத்திற்கு அடிப்படை காரணம் என்ன? எப்படி இந்த இயக்கமானது நிகழ்கிறது என்று பார்க்கிற பொழுது அதனுடைய அந்த இயக்கத்திற்கு உயிர்ப்பு என்று பெயர். உயிர்ப்பு உள்ளது, இயக்கம் உள்ளது. எப்படி அந்த இயக்கம் நிகழ்கிறது? ஒரு விதையை கொண்டு போய் ஒரு மண்ணுக்குள்ளே புதைக்கிறோம், அதனுடைய உயிர்ப்பாக அங்கே இயக்கம் நிகழ ஆரம்பிக்கிறது. மண்ணுக்குள்ளே இயக்கம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் இயக்கம். அது சடப்பொருளாக இருந்தாலும் சித்து பொருளாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இயக்கம் இருக்கிறது என்பது விஞ்ஞான உண்மையாகவும் சொல்லப்பெறுகிறது. ஆகையினாலே இத்தனை இயக்கமும் நல்ல கவனிப்பா ரிதமேட்டிக். இந்த ரிதமேட்டிக்கா இல்லைன்னு சொன்னா கன்ஃபியூஷன் வில் ஹேப்பன். நீங்க இந்த டோட்டல் வேர்ல்டு, இந்த மொத்த உலகமும் இயக்கத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்களே ஆனால் அதில் ஒரு சிங்க்ரனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிதம் அதில் நாம் பார்க்கலாம். அந்த ஹார்மோனி இல்லைன்னு சொன்னால் டோட்டல் கன்ஃபியூஷன் நிகழ்ந்து போகும். எத்தனை விதமான இயக்கங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பூமியில், பல்வேறு விதமான இயக்கங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூமியில், அந்த இயக்கங்களை முழுமையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்து அதற்கு உயிருக்கு உயிராக விளங்குவது சிவம் என்பது இந்த ஆன்மாவிற்கு மட்டும் உயிராக இல்லை, இந்த மொத்த பிரபஞ்சத்திற்கும் அவர், பிரபஞ்சம் மட்டுமல்ல இந்த அண்டங்கள் அனைத்திற்கும் அவர் காரணமாக, இயக்கத்தினுடைய மூலமாக விளங்குகிறார். இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இயக்கம் என்பது ஒரு சாதாரணமாக நிகழ்ந்து விடுவதில்லை. ஏன் இயங்குகிறது? நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குறோம். எலக்ட்ரான் நியூட்ரானை சுத்திக்கிட்டே இருக்கு. வாய் அந்த எலக்ட்ரான் வேலன்ஸ், இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்று சொல்லக்கூடிய சுழன்று கொண்டே இருக்கின்றன. நம்ம ஐடலா இருக்குன்னு நினைக்கிறோம், இல்லை, அதில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அவை அந்த சுழற்சி இருந்தால்தான் அதனுடைய தன்மையில இருக்கும். அந்தந்த தன்மையில விளங்குவதற்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். கெமிக்கல்ல பேசுகிற போது அந்தந்த பொருள்கள்
ஒரு பொருளுக்கு அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்றவையாக விளங்குகின்றன. அப்படி பார்க்கிற பொழுது இந்த இயக்கம் எங்கிருந்து வந்தது, எப்படி இது இயங்குகிறது என்று நாம் கேட்கிறோம். சார் நான் சாப்பிட்றேன் அதனால இயங்குகிறேன். சாப்பாடு எப்படி இயக்க எனர்ஜியாக மாறுது? நான் உண்ணுகிறது எப்படி இந்த இயக்கமாக மாறுகிறது? அது ஒரு எனர்ஜியாக எப்படி மாறுகிறது? இதயம் துடித்து கொண்டே இருக்குங்க ஐயா, இல்லையா? ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி இந்த இயக்கம் நிகழ்கிறது? அப்ப உயிர்ப்பு என்பது, இயக்கம் என்பது இந்த உயிர் என்று சொல்லப்படுது. எனவே உலகுக்கு ஒரு இயக்கம் இருந்தா தான் அது ஒரு இடத்துல ஒவ்வொருத்தர் கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லு. ஒரு வீடு, அந்த வீட்டில் யார் காய்கறி வாங்கிறது, யார் மளிகை சாமான் வாங்கிறது, யார் காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது, அவங்க 5-6 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அதை அப்படி பிரிச்சுக்கிட்டா, ஒருத்தர் காய்கறி வாங்கிட்டு வரேன், ஒருத்தர் நான் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நான் ஒருத்தர் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பிரிச்சிருந்தால், இப்போ அவங்கவுங்க அந்தந்த பொருளை வாங்கி கொண்டு வருவார்கள் இல்லையா? யார் காய்கறி வாங்கிட்டு வரான்னு அவர்களுக்குள்ள பாகுபாடு இல்லை. யார் அப்போ 3 பேருமே காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, 3 பேருமே காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க எல்லாம். இது 3 பேர் இருக்கிற இந்த உலகத்தில் இப்படி நடக்குது. இந்த மொத்த பிரபஞ்சத்தில் கோடானு கோடி உயிர்களும் கோடானு கோடி பொருள்களும் சிங்க்ரனைஸ்டாக இயங்கி கொண்டு இருக்கிறது. இது அத்தனைக்கும் ஒருத்தர் காரணமாக இருக்கிறபடியினாலே பிரமன் படைத்தல் தொழிலை மட்டும் பார்க்கிறான் இல்லையா? திருமால் காத்தல் தொழிலை மட்டும் பார்க்கிறார், ஒருத்திரன் ஒடுக்குதலை மட்டும் பார்க்கிறான். இந்த ஒடுக்கத்தை, இந்த காத்தலையும் அந்த படைத்தலையும் உள்ளிட்டு அந்த ஒடுக்கத்தை செய்கிறான். இந்த ஒடுக்கம் செய்கிற பொழுதே காத்தலையும் படைத்தலையும் சேர்த்து ஒடுக்குவான். கந்த புராணத்தில் சொல்லுகிற பொழுது தக்கன் போய் பிரம்மாவை கேட்குறான், ஏன் யாரு முதற்கடவுள்பா அப்படின்னு கேட்குறான். பிரம்மா சொல்றாரு, முதற்கடவுள் சிவபெருமான் தான்ப்பா அப்படின்றார். என்னப்பா சிவபெருமான்கிறீங்க, நீங்க படைக்கிறீங்க, திருமால் காத்தல் செய்கின்றார், படைக்கின்ற நீங்கள் பெரியவர் இல்லை, காக்கின்ற திருமால் பெரியவர் இல்லை, ஒடுக்குகின்றார் சிவபெருமான், அவரை பெரியவர்னு சொல்லுகிறீர்களே அப்படின்னு கேட்கிற பொழுது, நான் படைக்கிறேன்ப்பா, திருமால் உங்க தாத்தா, அவர் காக்கிறார், ஆனா ஒடுக்கிறவர் ஒடுக்கும் போதுப்பா எங்க 2 பேரையும் சேர்த்துல ஒடுக்கிறாரு என்று குறிப்பிட்டார். பிரம்மா சொல்றார், அவன் ஒடுக்கம் செய்கிற பொழுது திருமாலையும் ஒடுக்கிடுறான், என்னையும் ஒடுக்கிடுறான். அப்ப நாங்க 2 பேரும் ஒடுங்கிய பிறகு மீண்டும் எங்களுக்கு இந்த படைப்பு தொழிலோ காத்தல் தொழிலோ எங்கிருந்து வரும்? அப்ப திரும்பவும் அவரிடமிருந்து தான் நாங்கள் திரும்பவும் படைப்பு தொழிலை எங்களுக்கு தந்து, காத்தல் தொழிலை தந்து, ஒடுக்குதல் தொழிலை செய்கிறார். எனவே அழித்தல் தொழிலாளி செய்கிறார் என்று, ஒடுக்கம் செய்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, அந்த ஒடுக்கத்தை செய்கிற அவர்தான் எனக்கு படைப்பையும் திருமாலுக்கு காத்தலையும் தந்தவர். அது எப்பொழுது ஒடுக்க வேண்டுமோ அப்பொழுது ஒடுக்கி மீள தருவார். எனவே ஒடுக்கம் என்பது ஒடுக்குகின்ற காலத்திலே ஒடுக்கி மீள தருகின்ற காலத்திலே தருவது, அதுதான் ஒடுக்கம்னு அர்த்தம். ஒடுக்கம்னா ஒடுக்கி போட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒடுக்கம் என்பது ஒடுக்குகிற காலம் அறிந்து ஒடுக்கி, யாவற்றையும் ஒடுக்கி, தான் ஒடுங்காது, ஒடுக்கப்பட்டவை அனைத்தையும் தக்க காலத்திலே வெளிப்படுத்துவது. ஆகையினாலே அந்த ஒரு நிலையிலே பார்க்கிற பொழுது முழுமையும் தன்னுடைய அந்த நிலையிலே இயக்கம் முதற்கொண்டு அத்தனையும் தன்னுடைய உயிராக என்று சொன்னால் இயக்கமாக. இப்போ உடம்புக்கு எங்கிருந்து இயக்கம்? உயிர் இருந்தால் தான் இயங்கும், இல்லாட்டி இது எப்படி இயங்க போகுது இல்லைங்களா? உயிர்ப்பு நிலையில உயிரானது இருக்கிற பொழுது இயக்கம். மயக்கமாக இருக்கும்போது எங்கே இயக்கம்? உயிர் பிரிந்து போய் நிற்கிறது, அதற்கு இயக்கம் இல்லை. உயிர் உடம்போடு தொடர்பு கொண்டு அந்த இயக்கம், உயிரினால் வருவது தான் இயக்கம் உடம்புக்கு. அதுபோல இந்த உலகத்திற்கும் உயிர்களுக்கும் இயக்கம் வருவது சிவத்தினாலே. அதனால இந்த இயக்கத்தை எங்கெங்கெல்லாம் பார்க்கிறீர்களோ அந்த இயக்கத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் சிவத்தின் நினைப்பு தான் வர வேண்டும்.
சிவம்தான் இந்த இயக்கமாக இருந்து இயக்குகிறது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒன்று கண்டீர் உலகுக்கு, அந்த ஒரு பொருளாக இருப்பதனாலே இயக்கம், அது ஒரு ஹார்மோனி, அது ஒரு ரிதமேட்டிக்கு, ஒரு சிஸ்டமேட்டிக்கு, ஒரு சிங்க்ரனைசேஷனோட அவை விளங்குகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று குறிப்பிடுகின்றார். சரி, அப்படி உணர்ந்து கொண்டவர்கள் அந்த பொருளோடையே ஒட்டி எப்படி இருப்பார்கள்? இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். உணர்ந்து கொள்வது பெரிதல்ல, உணர்ந்து கொண்ட பிறகு அந்த பொருளை விட்டு விலகாமல் இருப்பது. அந்த பொருளை எந்த காரணத்தை முன்றும் விலகாமல் இருப்பது. அந்த பொருளை விலகாமல் இருப்பதற்கு மிகச்சிறந்த சாதனமாக விளங்குவது நமச்சிவாயமே என்று குறிப்பிடுகிறார். நமச்சிவாயம் என்று சொல்லுவது பழம் என்று குறிப்பிடுகிறார். அது எப்படிப்பட்ட பழம்? நமச்சிவாயே என்கிற இன் பழம், இன் கனி. அந்த இன்னை எடுத்து பழத்தோடு சேர்த்துக்கணும். நன்று கண்டீர், இது ஒன்று தான் இந்த மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த நமச்சிவாயம் என்று சொல்லப்படுகிறதே, அது ஒன்றுதான் இன் பழம். இன் பழம் என்றால் இனிய கனி அந்த நமச்சிவாயம் என்பது. நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய அஞ்செழுத்து இருக்கிறதே, அந்த அஞ்செழுத்து தான் அந்த தெய்வத்தோடு, ஒரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய கடவுளோடு நம்மை சம்பந்தப்படுத்தி கொண்டே இருப்பது. எனவே மந்திரமாக நின்று நம்மை சம்பந்தப்படுத்தி கொண்டே இருப்பதினாலே நமக்கு அந்த பழமானது சிவத்தினுடைய ஆனந்தத்தை சுவையாக தருகிறது. நமச்சிவாய பழம் என்று சொல்லுவது, நமச்சிவாய மந்திரமானது பழமாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை நமக்கு தருவது என்ற அர்த்தம். நமச்சிவாயம் என்ற சாதனம் சிவம் என்கிற பழத்தை நமக்கு சுவையாக தருகிறது. அல்லது நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய பழம் சிவத்தினுடைய சுவையாக, சிவம் என்று சொல்லக்கூடிய சுவையாக நமக்கு தெரிகிறது. அதான் கற்றவர்கள் விழுங்கும் கனியே போற்றி என்று அப்பர் சுவாமிகளும் சொல்லுகிறார். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை, கரையிலா கருணைமா கடலை என்று கனி என்றே சொல்லுகிறார்கள். ஆகவே கனியாக விளங்குவது நமச்சிவாய, அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்திற்குரிய பொருளாக விளங்குகிறது. புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதன கருள்வாயே என்று சொல்லக்கூடியதிலே சொல்லுகிற பொழுது நமசிவய பொருளோனே ரசதகிரி பெருமாளே என்று குறிப்பிடுகிறார். நமசிவய பொருளோனேன சிவமே, ஆனந்தமே. எனவே நமசிவய என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு ஆனந்த பொருளாக விளங்குகிறவனே. இது ஓமம். ஓமம் அதாவது கனி என்று சொன்னால் கனியை பார்த்து கொண்டிருப்பதான அந்த ஆனந்தம் விளைவதல்ல, கனியை உண்பதினாலே, அதாவது சிவத்தோடு கலப்பதினாலே அந்த ஆனந்தம் விளைகிறது. ஆகையினாலே நமசிவாய என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்கிறதே, அது இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய பெருங்கடவுளோடு நாம் தொடர்பு. அதனால தான் நமச்சிவாய மந்திரம் மிக மிக அரிதான மந்திரம். அது சிவாய நமக்கு இட்டு சென்று, அது சிவைய சிவக்கு இட்டு சென்று, அது ஆனந்தத்தை அனுபவமாக வழங்குகின்ற மந்திரம் நமசிவய பழம். அதில் தொடங்க வேண்டும். நமசிவய என்கிற பழத்தை தூலமாக தொடங்கி சாதனமாக பற்றி கொண்டு நின்றால் நன்று கண்டீர், நீவீர் நன்மையை காண்பீர், அதிலே சந்தேகமில்லை. எனவே அந்த ஒரு கடவுளோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய சாதனம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய அஞ்செழுத்து. சிவநெறியிலே அஞ்செழுத்து என்று பொதுவாக சொன்னாலும் சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சிடும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுகின்றனர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே. நாமத்திலே தொடங்கி பிறகு அந்த நாமத்தை உபதேச மந்திரமாக அதனை நாம் சொல்ல வேண்டும். ஆகையினாலே தொடங்குகிற பொழுது நமச்சிவாய என்று மட்டுமல்ல, நீங்கள் வெளிப்படையாக ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று கருதினால் அது நமச்சிவாய மந்திரமாக இருக்க வேண்டும்.
ஸ்தூலமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அது நமச்சிவாய மந்திரமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிலே அத்தனை விதமான இந்த உலக பிரபஞ்ச உயிர் சம்பந்தமான அத்தனையும் இருக்கிறது. அதிலே நம்முடைய அறிவை மறைத்து கொண்டு இருக்கிற மலம் இருக்கிறது. அந்த மலத்தை பக்குவப்படுத்துகின்ற திரோபம் இருக்கிறது. அதிலே நான் இருக்கிறேன். எனக்கு எப்பொழுதுமே துணை செய்யக்கூடிய அருள் சக்தி இருக்கிறது. அந்த அருளினால் நான் பெற வேண்டிய ஆனந்தம் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அப்படித்தான் நம்மை ஈடேற்றி காத்து கொண்டிருப்பதற்காகவே நிற்பதாக அது ஒரு கடவுள் இருக்கிறது என்பதனால்தான் நமச்சிவாயத்தினுடைய வடிவமாக நாம் நடராஜரை வழிபாடு செய்கிறோம். நடராஜருடைய திருக்கோலம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நீ ஆயத்தமாக இருந்தால் உன்னை உய்விக்க செய்து இன்பம் வழங்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்ற திருவடிவம்தான் நடராசருடைய வடிவம். அந்த திருக்காலை உயர்த்தி கைகளை அபயம் காட்டி அந்த காலையே குறிக்கின்ற வீசுகரத்தையும் சொல்லி நீ ஆயத்தமாக இருப்பாயே, ஆனால் உன்னை உய்விப்பதற்கு நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த வடிவம் நமச்சிவாய என்று சொல்லுவதனாலே அந்த நமச்சிவாய மந்திரத்தை நாம் பழமாக, நாம் அனுபவிக்க வேண்டிய பழத்தை தருகின்ற மந்திரமாக, அதனுடைய சுவையை உணர்வதற்குரிய மந்திரமாக அதை நாம் பெற வேண்டும். எனவே சிவத்தை தெரிந்து கொண்டீர், சிவம் என்பதை தெளிந்து கொண்டீர், அது பத்தாது, தெரிந்து கொண்டதையும் தெளிந்து கொண்டதையும் கைப்பற்றுவீர். எதை தெரிந்து கொண்டீரோ, எதை தெளிந்து கொண்டீரோ அதனை கைப்பற்றுங்கள், அதனை அனுபவியுங்கள். நன்று கண்டீர் நமச்சிவாய பழம், நன்று கண்டீர் நமச்சிவாய இனிமையான பழம், பழம் என்று குறிப்பிடுகின்றார். அது எப்படி இருக்கும்? தின்று கண்டேற்கு இது தித்தித்தவாறே. நான் சாப்பிட்டேன், நான் அனுபவித்தேன், நான் நமச்சிவாயத்தில் ஆரம்பித்து சிவையில் நிற்கிறேன். அந்த ஆனந்தத்தை என்னன்னு சொல்றது? அந்த ஆனந்தத்தை சொல்லுங்கிறதுக்காக என்னை அனுபவிச்சிருக்காரு. ஆனால் இதற்கு முன்பாக அந்த ஆனந்தத்தை அனுபவித்தவன் தான் நான் என்று தன்னையே குறிப்பிடுகிறார். எங்கேயோ போய் யாரையோ உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இருந்தார், இவர் இருந்தார், நான் இருக்கிறேன். உங்களுக்கு உதாரணம் வேண்டும் என்றால் இந்த பாடலை உங்களுக்காக தருகின்ற நான் இருக்கிறேன் அத்தனைக்கும் எடுத்துக்காட்டாக சான்றாக நான் நிற்கிறேன். தின்று கண்டேன், தின்று கண்டேற்கு, தின்று கண்டவனாகிய எனக்கு இது தித்தித்தவாறே. அதை எப்படி சொல்வது? தித்தித்தவாறே என்று சொல்லுகிற பொழுது அது எனக்கு இனிமை பயந்தது எவ்வாறு எடுத்து கூற முடியும்? அந்த இனிமையை எவ்வாறு வார்த்தைகளாலே எடுத்து சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அது அனுபவத்தை தந்தது. எனவே கடவுள் அனுபவத்தை வழங்குவது 5 எழுத்து. மோன சமாதியை அனுபவித்தவர்கள் கூட கை கொள்ளுகிற பழம் நமச்சிவாய பழம் தான். ஆகையினாலே தான் அந்த நமச்சிவாய பழம் என்று அவர்கள் தூலமாக அடியார்களை பார்க்கிற பொழுது தூலமாக அவர்கள் அதை சொன்னாலும், அவர்கள் சிந்திக்கின்ற மந்திரமாக சிவாய நம இருந்தாலும், அவர்கள் உள்ளுக்குள்ளே தியானிக்கின்ற நிட்டை கூடுகிற மந்திரமாக சிவைய இருந்தாலும், அத்தனைக்கும் ஆதாரமாக விளங்குகின்ற அந்த ஒரு கடவுளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆகையினாலே தெரிந்து கொள்வதோடு நின்று விடாமல், தெளிந்து கொள்வதோடு நின்று விடாமல், அனுபவப்படுவதற்கும் நீங்கள் பாத்தியதை உடையவர்கள். ஆகையினாலே அந்த கடவுள் என்பவர் அனுபவத்திற்கு உரியவர். நீங்கள் எவ்வாறு உங்கள் கருவிகரணங்களை கொண்டு இந்த உலகத்தை இன்பத்தை அனுபவப்பட்டீர்களோ அதுபோல உங்கள் அறிவை கொண்டு, தெளிவை கொண்டு, அதனுடைய தூய்மையை கொண்டு சிவத்தை அனுபவித்து இன்பம் பெறுங்கள் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். ரொம்ப அற்புதமான இந்த பாடலை நாம் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு பாடலாக பலரும் சொல்லுகிறது சமயம். அது அந்த நமச்சிவயம் என்பது தருகின்ற பழம் சிவப்பழம், இனிமையான பழம். ஆகையினாலே அந்த நமச்சிவய மந்திரத்தினுடைய மிகப்பெரிய ஆழமான அதனுடைய விளைவுகள் நமச்சிவயம். அதனால தான் நமச்சிவயன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதனை பெயராக இடுவதும், அதனை மந்திரமாக சொல்வதும், அதனை திருமுறைகளில் பறக்க. என்ன நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இந்த நமச்சிவயத்தினுடைய பொருளை நாம் தெரிந்து பெற வேண்டும் என்பதனால தான் அதை சொல்லுகிற பொழுதே சிவபுராணம் பாட ஆரம்பிக்க, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, அதிலிருந்து தான் தொடங்குறார். நமச்சிவாய வாழ்க. முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். நமச்சிவயத்தினுடைய பொருளை உணர்ந்து சொல்லுவார்
என்று குறிப்பிடுகின்றார். இது முன்னையும் பின்னையும் இணைக்க வேண்டும். ஆகையினால் நமச்சிவாய பொருளாக விளங்குகின்றவனுடைய அனுபவத்தை தித்தித்தவாறு, தித்தித்தல் என்பது நான் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் நமக்கு அறிவும் தித்திக்கும் இல்லையா? காயலாம் கனியென கல்விக்கும் ஒருவரும் கருணையமுதே எனக்கு கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே தாயலாமனைய என் தந்தையே ஒருதனி தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் வந்தோ வாயலாம் தித்திக்கும் மனமலாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் என் மன்னியமை அறிவலாம் தித்திக்கும் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன் தூயலாம் பெற்றில் மேலருட் சுகமெல்லாம் தோன்றிட விளங்கு சுடரே துரிய ஒளி நடுகின்ற பெரிய பொருளே அருட்சோதி நடராஜ குருவே. இது வள்ளற் பெருமான் நடராஜபதி மாலையில பாடி இருக்கக்கூடிய இந்த அனுபவ பாடல். இது நாம பார்க்கிறோம். இதனுடைய சிறப்பு எவ்வளவு, எத்தனை உயர்ந்த அனுபவம் என்பதை இதனை பார்க்கிறோம். இந்த அனுபவத்துக்கு மேல என்ன அனுபவம் வரும்? இந்த அனுபவத்திற்கு மேல வேறு எந்த அனுபவம் வந்துவிடும்? நடராஜபதி மாலையில இந்த அனுபவத்தை சொல்லுகிறார். அதை பார்க்கிற பொழுது அந்த அனுபவத்தை சொல்லுகிற பொழுது தித்தித்தல் என்று சொல்லுவதை வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் என் மன்னியமை அறிவலாம் தித்திக்கும் என்று சொல்லுகிற படிநிலைகள். முதல்ல வாய் தித்திக்க ஆரம்பிச்சு, அப்புறம் மனம் தித்திக்க ஆரம்பிச்சு, பிறகு பசு அறிவு தித்திக்க ஆரம்பிச்சு, பிறகு பதியறிவாக நிற்கிற அந்த நிலையில அது தித்திக்கின்றது. ஆகையினாலே ஆன்ம ஞானம் சிவஞானமாக மாறுவது அஞ்செழுத்தினாலே. அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு சாதனமாக விளங்குவது இந்த அஞ்செழுத்து என்று இங்கே சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த 5 எழுத்தை நாம் மறவாமல் அதனை சொல்ல வேண்டும். 5 எழுத்தை சொல்ல வேண்டும். சிலரும் கேட்கிறார்கள், நமச்சிவாய நான் சொல்லலாமா வேண்டாமா? நமச்சிவாய சொல்லலாம், சிவாய நம்ம சொல்லலாம், சிவைய சிவ சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆனால் நமக்கு எது ஏற்புடையது என்பதை பார்த்து ஆகையினாலே அதை சொல்ல வேண்டும். இங்கே சொல்லுகிற பொழுது மோனசமாதி அடைந்தவர்கள் சீவன் முத்தர்கள் சொல்லுகிறார்கள்ங்கிறார். அவர் இங்கே சொல்லும்போது இன் நமச்சிவாய பழகிறதுக்கு இன் சிவாய நம்ம பழம்னு சொல்லியிருக்கலாம். அந்த பழங்கிறது தூலம், அதனுடைய சுவை சூக்கமும், அதனுடைய இன்பம் அதிசூக்கமும். அதுதான் அந்த நிலை. பழங்கிறது அந்த தூளமா இருப்பதும் அதனுடைய சுவையாக இருப்பதும், சுவையிலே வருகிற இன்பம் அது அதிசூட்சமும், அதுதான் சிவைய. அந்த இன்பம் தான் சிவானுபவம். அதை குறிப்பிடுகின்றார். ஆகையினால இந்த பாடலை நாம் இந்தவாறு சிந்தித்தோம் என்று சொல்லி அடுத்ததாக ஒரு பாடல் சொல்லுகிறார். சந்திரன் பாம்பொடும் சூடும் சடாதரன், சந்திரன் பாம்பொடு சூடும் சடாதரன் வந்தென்னை ஆண்ட மணிவிளக்கானவன். எல்லாமே பாருங்க, தன்னையே தான் சொல்றாரு. இந்த அணைந்தோர் தன்மை சொல்லுகிற பொழுது, சாமி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டக்கூடாது. டேய், நான் அனுபவிச்சது சொல்றேன்டா, விடுறேன். நீ என்ன அணைந்தோர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. சந்திரன் பாம்பொடும் சூடும் சடாதரன் வந்து என்னை ஆண்ட மணிவிளக்கு ஆனவன், அந்தமும் ஆதியும் இல்ல அரும்பொருள் சிந்தையில் மேவி தியக்கருத்தானே. சந்திரன் பாம்பொடும் சூடும் சடாதரன், ஜடாமுடியிலே சந்திரனையும் சூடிக்கொண்டிருக்கிறான், பாம்பையும் சூடிக்கொண்டிருக்கிறான். இந்த புராண கதைகள்ல என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், சந்திரனும் பாம்பும் ஒன்றுக்கொன்று பகை என்று நாம் சொல்லுவோம். சந்திரனும் பாம்பும் ஒன்றுக்கொன்று பகை அப்படி என்று சொல்லுவோம். அப்ப இந்த பகையாக இருக்கிறவற்றை பகை தீர்த்து அவன் முடியிலே சூட்டி கொண்டான். அங்க ரெண்டும் அங்கேயே தான் இருக்கு. அங்க சந்திரனும் பாம்பும் அங்கேயே தான் இருக்கிறது. அப்படி அங்கேயே இருந்தாலும் கூட பாம்பும் மதியும் புனலும் தம்மில் பகை தீர்த்துடன் வைத்த பண்பா போற்றி என்று நாம திருத்தாண்டகத்திலையும் சொல்லுகிறார். பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா அப்படிங்கிறார். பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா, பகை தீர்த்துட்டார். ஒரு உயிருக்கு இன்னொரு உயிருக்கும் பகையே கிடையாது.
அதுக்கு பகை இருக்குது. உடம்புனால வர பகை, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற போது அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற பொழுதுனால உடம்பினால் வருகிற பகையே தவிர உடம்பு நீங்குமானால் உயிருக்கும் பகை கிடையாது. அது 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 அறியவும் அறியாது. அதுதான் ஒரு தெளிவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக சந்திரனையும் பாம்பையும் இந்த பகையை தீர்த்து நீங்கள் ஆன்மா என்கிற முறையில் பார்க்கிற பொழுது அந்த ஆன்மா இந்த உடம்புல இருக்கிற பொழுது என்னுடைய வினைப்பயன்களை கொண்டு வந்து தருகின்ற மெசஞ்சர். அவ்வளோதான். என்னுடைய வினைகளுக்கான உறவுகள், இந்த வினைகளுக்கான உறவுகள் நம்ம பண்ணியிருக்கிற காம்ப்ளிகேஷனுக்கு இப்படி தான் காம்ப்ளிகேஷனாக வரும் இல்லை. இப்போ அதாவது குணம் மொத்தம் பாமன் சாமி விளக்கமாக சொல்லியிருக்காங்க. நம்ம சித்தியார்லேயும் அது வருது, சிவபிரகாசத்துலேயும் வருது, சிவபிரகாசத்துலேயும் இன்னும் தெளிவாக சொல்லுது. அதாவது குணம் 3 தான், அது சித்தத்தில் இருக்குது. ராஜசம், தாமசம், சத்துவம்னு 3 குணம். அது ஒவ்வொன்றும் 2 பிரியும். ராஜசம் தனியாக இருந்து பிறகு தாமசத்தில் ராஜசம், சத்துவத்தில் ராஜசம்னு பிரியும். தாமசம் இருந்து அது 2 திரும்பி பிரியும். ராஜசத்தில் தாமசம், சத்துவத்தில் தாமசம். சத்துவம் தனியாக இருக்கும், ராஜசத்தில் சத்துவம், தாமசத்தில் சத்துவம். இப்போ எவ்வளோ ஆச்சு பாருங்க, 9 ஆச்சு. 3 குணம் தான், அது 9 குணமாச்சு. இந்த 9 குணமும் 50 விதமான வேறுபாடுகளோடு வழங்கும் ஒவ்வொன்றும். உதாரணமாக ராஜசத்தில் சத்துவம்னு எடுத்தால் அது 50 விதம் இருக்கும். ஏன்னு கேட்டால் ராஜசத்தில் சத்துவம் எத்தனை விகிதம் கலந்துருக்குங்கிறது, தாமசத்தில் சத்துவம் எவ்வளோ கலந்துருக்குங்கிறது அந்த 50 விதத்தில் அவரேஜா 50 எடுத்து போட்டிருக்காங்க. அப்படி எழுதுகிற பொழுது ஒவ்வொன்றும் 50னா 9 × 50 450 விதமான குணங்கள். வினை அனுபவங்கிறது 450 விதமான குணங்களின் சேர்க்கையினாலே விளைவன. வினை அனுபவமும் சரி, வினையை செய்கிற பொழுதும் சரி, ஒரு குணத்தை அப்படியே டக்குன்னு எடுத்துட முடியாது. வினை அனுபவங்கள் குணங்களினால் மொத்த 24 தத்துவமே குண தத்துவங்கள் தான் இல்லையா. பிரகிருத்தியே என்ன குண தத்துவத்தினுடைய கூட்டம், அது பிரகிருதி தத்துவமே. மொத்த குணம் 3 குணத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த 3 குணத்திலேருந்து விலக ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 24 அவுட்டு. அந்த 24 அவுட் ஆயிடுச்சுன்னா புருடனுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு தொடர்பே இல்லாமல் போயிடும். அப்ப தொடர்பு வெறும் சுத்தமாய தத்துவங்களோட மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு இந்த குணங்களை இழக்கணும். குணங்கள் தான் வினைப்பயன்களுக்கு அடிப்படை. ஒரு வினையை துன்பமாகவோ இன்பமாகவோ அனுபவிப்பதற்கு நம்முடைய குணம்தான். குணம் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த குணக்கலவை சரியா இல்லைன்னா அனுபவமே இருக்காது. என்னவா வேணா வரட்டும் அந்த குணம். ஆகையினால அப்படி பல்வேறு விதமான குண வேறுபாட்டுகளினாலே அனுபவம் விளைகிறது. ஆகையினாலே இந்த பகையாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், இவையெல்லாம் குணங்களின் அடிப்படையில் விளைகிறது. இதனை உணர்ந்து நட்பு பகை பாராமல் நிற்பது தான் ஞானத்திற்கு அடையாளம். அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கேட்டது. ஞானவாள் ஏந்தும் ஐயர் யாரு? திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்றார் இல்லையா, ஞானவாள் ஏந்தும் ஐயர்னு, நாதப்பறை அரைமின். அப்ப ஞானவாள் ஏந்துதல், இந்த ஞானம் என்னன்னு கேட்டா அவிரோத ஞானம். அவிரோத ஞானம் என்ன? பகை இல்லாத ஞானம். பகை இல்லாத ஞானம்னா என்ன? 3 குணங்களும் இல்லாத ஞானம், குணக்கலவை இல்லாத ஞானம். நமக்கெல்லாம் அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, ஆனால் குணம் இருக்கும். அந்த குணத்தோட கலந்துதான் அந்த ஞானம் விளங்கும். நமக்கு நல்ல ஒரு அறிவு இருக்கும், ஆனால் குணம் கலந்து, ராஜசம் கலக்கும், சத்துவம் கலக்கும். நல்ல ஞானம் இருக்கும், கடவுள் அவர் செய்கிறான்ட்டு. சத்துவம் கலந்தா பரவாயில்ல, தாமசம் கலக்கும். என்ன கடவுள் என்ன பண்ணி என்ன பண்ணுறது, நம்ம என்ன ஆக போகிறோமோ, நமக்கு திரும்ப பிறப்பு வரத்தான் போகுது, நம்ம எந்த பிறப்பில் வர போகிறோமோ, என்ன செய்ய போகிறோம், ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு, இதனால் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு ஞானம் இருக்கும். ஆனால் தாமசத்தில் போய் அது சிக்கும். ஞானம் இருக்கும், ராஜசத்தில் போய் சிக்கும். எதுனாலும் நம்மள மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம நல்லா தான் புரிஞ்சுக்கிறோம், நமக்கு இதெல்லாம் புரியுது, ஏன் இவங்களுக்கெல்லாம் புரியல?
மற்றவர்களுக்கு இதெல்லாம் புரியலையே, நமக்கு புரியுதே, திரும்ப அவுட்டு. அது ராஜசத்துல போய் கலந்துருச்சு. சத்துவத்துல கலந்து நிற்கிறதுங்கிறது ஒரு படிநிலை உயர்வு. அப்படியெல்லாம் பார்த்து இந்த மாதிரியான பகை நீக்குதலைத்தான் முதவரியில சொல்றார். பகை நீக்குதல் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு உயர்ந்த நிலை, அது ஞானத்தை வழங்கும். பகை நீக்குதல் என்பது குணங்களிலிருந்து மேலே ஏறுதல், அந்த குணத்துகளிலிருந்து மேலே ஏறுதல், அதனை அருள் செய்கிறவன். ஒரே வழி இந்த ராஜசம் தாமசம் சத்துவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த அவனை போய் பிடிச்சிக்கிறது தான், வேற வழியே கிடையாது. அந்த பிடிச்சிக்கிட்டு விடாப்பிடியா பிடித்து கொண்டு நிற்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதனாலதான் சந்திரனும் பாம்பு சடையப்படுறதே இல்லை, அதிலேயே சுற்றி திரியுமே தவிர அவற்றில் அங்கே திரிகின்றன என்று சொன்னால் ஈசனுடைய அரவணைப்பிலே அவை திரிகின்றன. ஆகையினாலே நாமும் ஈசனுடைய அரவணைப்பிலே இருக்கிற பொழுது நமக்கு இந்த பகையை துன்புறுத்துவதில்லை. ஆகையிலே சடாதரன் என்று சொல்லுகிற பொழுது அவற்றை முடியிலே சுட்டி கொண்டு இருக்கிறான். பகைமை தீர்ந்தவர்களை சுவாமி தன்னுடைய முடியிலே சுட்டி கொள்ளுகிறார். வந்தன்னை ஆண்ட மணி விளக்கானவன், விளக்குன்னு சொல்ல மணி விளக்குன்னார். ஏன்னா மணி விளக்குங்கிறது மலர் சோதி, சூடு இல்லாதது. விளக்கு பொதுவாக வெளிச்சத்தை தரும், ஆனால் அதில் சூடு இருக்கும். ஆனால் மணி விளக்குன்னா மணியிலிருந்து வருகிற ஒளி இருக்கு பாருங்க, அதில் சூடு இருக்காது, ஒளி மட்டும்தான் இருக்கும், குளிர்ந்த ஒளியாக இருக்கும். அதனால அப்படிப்பட்டது இந்த சோதி. அதனால தான் இந்த மலர்ந்த மலர்ச்சுடரேன்னாரு. மலர்ந்த மலர்ச்சுடரே என்று மலர் சுடரேன்னு சொல்றத மலர் சுடரேன்னாரு. அதுதான் மணி விளக்கு. மலர் சுடரேன்னா குளிர்ந்த சுடரேன்னாரு. வெளிச்சம்தான் வரும், நெருப்பு வராது. இப்ப நம்ம இருக்கிற விளக்குகள்ல குற்றம் இருக்கு, அதான் கோதிலா அமுதே குறைவிலா நிறைவேனார். அப்படிப்பட்ட இந்த குற்றமானது, அந்த விளக்குல இருக்க குற்றம், அதனுடைய சூடு அதற்கு குற்றம். இந்த மணி விளக்குல அந்த குற்றம் இல்லை. அப்படி என்னை ஆண்ட மணி விளக்கு என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய குற்றங்களையெல்லாம் தவிர்த்து என் மீது கருணை பாராட்டி என்னை ஆண்டவன் என்னை ஆண்டனர். நான் தேடி போகிற நிலைமையில இல்லை, வந்துதான் என்னை ஆண்டான். நாமும் பார்த்தோம்னா அவன் தான் நம்மளை ஆண்டிருப்பான். நம்ம போற அளவுக்கு நமக்கு அருகதையும் இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு ஞானமும் இல்லை, தவமும் இல்லை. எப்படியோ நம்மளை ஆண்டு கொண்டு எங்கேயோ கொண்டு சேர்த்து விட்டு அப்படியா ஆண்ட மணிவிளக்கானவன். அந்தம் ஆதியும் இல்லா அரும்பொருள். அவனுக்கு தோற்றமும் கிடையாது, ஈரும் கிடையாது. அந்தமும் ஆதியும் இல்லா அரும்பொருள் என்று சொன்னால் தோற்றமும் ஈரும் இல்லாத அரும்பொருளாக இருக்கிறவன். சரி, அவரை பற்றுவதனாலே என்ன வருகிறது? அவனை பற்றுவது என்பது என்ன? அவனை பற்ற வேண்டும் என்று சொன்னார். அப்படி நமக்கு அருந்துணையாக இருக்கிறவனும் மணிவிளக்காக இருந்த ஆண்டு கொள்கிறோம், தன்னையே தனக்கு தருகின்றவனும் பகையை நீக்குகிறவனாக இருக்கக்கூடிய அவனை நாம் எங்கே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார். சிந்தையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் பையில சாமி படம் வச்சுக்கிறேன், அது தப்பு இல்லை, வச்சுக்கலாம். ஆனால் அங்கே மட்டும் பத்தாது. சாமி படம் வச்சுக்கலாம், பக்கத்தில் எடுத்து பார்த்துக்கலாம். அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது பழக்கம். நமக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போனால் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும், அதுக்கு கீழே நிறைய சாமி படம் வச்சுருப்பாங்க. சாமி படம் ஒன்று வச்சா பரவாயில்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரில் ஆரம்பித்து ஷீரடி சாய்பாபா வரைக்கும் அத்தனை சாமி படமும் அதில் இருக்கும். அதல்ல சிந்தையில் வை. ஒரு கணம் அப்படி நினைச்சா போதும். ஒரு கணம் டக்குன்னு நான் இங்கே இருக்கிறேனே, என்னப்பா கூப்பிட்டியா அப்படின்றவர், என்னப்பா கூப்பிட்டியா அப்படிம்பார் இல்லையா? அந்த சிந்தை என்று சொல்லக்கூடிய நினைப்பிலே இவனை நிறுத்துக. ஆகையினாலே நினைவிலே நிறுத்துக என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. அதை மோன சமாதியிலே ஆனந்தத்தை பெற்ற சீவன் புத்தர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். சீவன் புத்தர்கள் பேசுவாங்க, நம்ம போல பழகுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சிந்தை அந்த இடத்த விட்டு நகரவே நகராது. இந்த இடத்த விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகராது. என்னென்னவோ பேசுகிற மாதிரி தோன்றும். அது சிந்தையில் மேவி அங்கே இருப்பார்கள். ஒரு க்ஷணம்
அந்த பக்கம் நகர்த்தினா போதும் கலக்கம் வந்துடும், ஏதாவது ஒரு கலக்கம் வந்துடும். ஆகையினால சிந்தையிலே பொருத்தி கொண்டவர்களுக்கு கலக்கம் இருப்பதில்லை. சிந்தையில பொருத்தி கொள்ளுகிற வரைக்கும் கலக்கம் வருவதில்லை. சிந்தையிலே கொண்டு போய் நிறுத்தி வைத்து சிந்தை சிந்தை நின்றனக்காக்கின்னு சொன்னார் இல்லையா, அதை மாதிரி அவருக்கு கொடுத்துடணும். அவ பெரும்பாலான சிந்தனைகள் முழுமையும் அவர் சார்பாகவே செய்யணும், அவரை சார்ந்தே செய்ய வேண்டும், அவரோடு தொடர்பு கொண்டே அவற்றை செய்ய வேண்டும். சிந்தனை நின்றனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின்றிரு பாதப்போது காக்கி என்று தொடங்குகிற திருவாசக அந்த திருச்சதக பாடல்ல தொடக்கம் சிந்தனை அங்க இருக்கணும். அதுக்கப்புறம் வெளியில நீ கையில தொடறது, வாயினால வாழ்த்துறது, இதெல்லாம் வச்சுக்கோ, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் வாயில தொடங்கி சிந்தனைக்கு சிந்தனையில தொடங்கி எல்லாம் இங்க வரணும். வழிபாட்டுக்கு உட்காரும் பொழுது சிந்தனையில ஏற்றி சிந்தனையில இருக்கிறாருங்கிறது அதை கொண்டு அந்த சிந்தனையிலேயே சிந்தனை நிந்தனக்காக்கி அப்புறம்தான் மித்ததை உனக்கு ஆக்கணும். ஆகையினாலே சிந்தனை நிந்தனக்காக்கி சிந்தையில் மேவி தியக்கு அறுத்தானேன்னாரு. தியக்கம்னா கலக்கம், அந்த தியக்கு அறுத்தானேன்னு என்னுடைய கலக்கத்தை முழு. அதனால சீவன் முத்தர்களுக்கு எந்த காலத்திலையும் எந்த கலக்கமும் வருவதில்லை. எந்த ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலையும் சூழ்நிலையும் கலக்கம் வருவதில்லை. உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு அரசன் அப்படின்னு ஒன்று கலங்கவே இல்லை. அரசன் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா பரவாயில்ல, அமைச்சர்கள் அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேரும் நிற்கிறான், அத்தனை பேர் பெட்டாலியன். ஏன்னா இவரை பிடிச்சு கொண்டு போகலைன்னா நமக்கு பதவி போயிடும், நம்ம அரசர்கிட்ட தண்டனை பெறுவோன்ற அச்சத்தினால இதில் எந்த விதமான ஒரு ஒரு என்ன ஒரு முயற்சியும் தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அவர்களை போய் அழைக்கிறதுக்கு அத்தனை பேர் போகிறார். அவரு ஏப்பா இத்தனை பேர் என்ன சமாச்சாரம், அரசன் கூப்பிட்றான், எனக்கு அரசன் அவன் இல்லையப்பா, நாம இருக்கும் குடியெல்லாம் கொஞ்சம் கூட கலக்கம் தெளிவாக பேசுகிறார் இல்லையா. அந்த தெளிவு என்பது கலக்கம் என்பது வர வேண்டும் என்றால் சிந்தையில் சிவத்தை வைத்திருப்பவர்களுக்கு வராது. நமக்கு ஒருவேளை கலக்கம் வருமானால் சிந்தையிலே சிவம் அங்கும் இங்குமாகத்தான் இருக்கிறார் என்பது பொருள். எனவே ஆதியும் அந்தவும் இல்லா அரும்பொருள் சிந்தையின் மேவி அவர்கள் தேக்கை அறுத்தார்கள். அந்த தேக்கம் அறுத்தார்கள் என்று சொன்னால் கலக்கத்தை அறுத்தெறிந்தார்கள். ஆகையினாலே இந்த மோனசமாதி பெற்ற சீவன் முத்தர்கள் அவர்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய பிராரத்தத்தை அனுபவிப்பதற்காக அவர்கள் வெளிப்பட்டாலும் நின்றாலும் கூட அவர்கள் சிந்தையிலே எப்பொழுதுமே அந்தமும் ஆதியும் இல்லா அரும்பொருளாக இருக்கக்கூடிய, அது என்ன சொல்றார் பாரு, அந்தமும் இல்லை ஆதியும் இல்லை, அப்படிப்பட்ட ஆதியும் அந்தமும் இல்லாம அந்தமும் ஆதியும் இல்லா அரும்பொருள் என்று குறிப்பிடுகின்றார். அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினான் வெந்த வெண்பொடி பூசிய வேதியர் என்று ஞானசம்பந்த பெருமானும் அப்படியே எடுத்து கையாளுகிறார். அந்த ஆர்டர் சொல்றேன். பொதுவாக ஆதி அந்தம்னு இப்போ சொல்றது தான் நமக்கு முறையா இருக்க பொழுது ஒரு ஸ்பெஷலா அந்த கையாளுகிற முறை ஒரு 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 தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட விதமாக கையாளுகிற முறை. அந்தமும் ஆதியும் இல்லா அரும்பொருள்னார். அந்தமும் ஆதியும் இல்லா பொருள், அந்தமும் ஆதியும் இருக்குமானால் அது பொருள், அந்தமும் ஆதியும் இல்லா அரும்பொருள். இது அந்தமும் ஆதியும் இல்லா பொருள் இன்னும் இருக்குயா. அந்தமும் ஆதியும் இல்லா பொருள், உயிரும் அந்தமும் ஆதியும் கிடையாது, ஆணவத்துக்கும் அந்தமும் ஆதியும் கிடையாது. ஆனால் இது அரும்பொருள், அது முப்பொருள்ல இதுதான் அரும்பொருள். பதி பசு பாசம் என பகர் உண்டில அரும்பொருளாக இருப்பது பதிதான். அதனால அந்த அரும்பொருளை சிந்தையில் மேவி தியக்கறுத்தானே, யார் சிந்தையில வைத்திருக்கிறார்களோ அவருடைய கலக்கத்தை அறுத்தறிவான். அதாவது அந்த கலக்கம் வர்றதுக்கு முன்னாடி இவர் போய் நிற்பார், அவர் போய் நின்று அந்த கலக்கத்தை நீக்குவார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் நாம் இந்த 2 பாடல்களை அணிந்தோர் தன்மையிலே இன்றைய தினம் சிந்தித்தோம். அன்பர்களே, நம்முடைய நூல்கள் வெளியீட்டு விழாவிலே இப்போ ராஜாங்க சமயம் வெளியிட்டோம். ராஜாங்க சமயத்தோடு அருமுக சிவன் நூலையும் வெளியிட்டோம். அருமுக சிவன் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் சொல்லுகிற நூல் அருமுக சிவன். ராஜாங்க சமயம் இப்பொழுது 3வது பதிப்பாக வெளிவந்து விட்டது. நீங்கள் ராஜாங்க சமயம்
3வது பதிப்பாக வந்திருக்க ராஜாங்க சமயத்தை வாங்கி கொடுக்கலாம். அது சண்டமாரத சோமசுந்தர நாயக்கருடைய வரலாறு. மிகச்சிறப்பான நம்முடைய சைவ சமய ஏற்றத்தை பேசுவது. இன்னைக்கு இருக்கிற சபைகள்லாம் அவர் நிறுவனது தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு சபைகள் இல்லை. அவர் சொன்னார், திருக்கோயில்களை நம்பி சைவ சமயம் இருந்தாலும் சைவ சமய கொள்கைகளுக்கு, சித்தாந்த கொள்கைகளுக்கு தனியாக சபைகள் வேண்டும். இப்போ ஞானசம்பந்தருக்கு ஒரு 10 நாள் விழா கொண்டாடுறதுன்னா ஒரு தனி சபை, அப்பர் சுவாமிகளுக்கு 10 நாள் விழா ஒரு சபை, இப்படியாக கொண்டாடுவதற்கு சபைகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நெறிகாட்டியவர் சோமசுந்தர நாயக்கர். ராஜாங்க சமயம் வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள், மற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி யூஎஸ்பி நம்ம போட்டிருக்கிறோம். 3 யூஎஸ்பி. அது பெரிய புராண பஞ்சு திருடின்ற சருக்கம். அது அப்பர் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறோடு திருநாவுக்கரசு நாயனார், குலச்சிறை நாயனார், பெருமிழலை குறும்பர், காரைக்கால் அம்மையார், அப்பூதி அடிகள், திருநீலநக்கர், நமிநந்தி அடிகள், அத்தனை பேருடைய வரலாறும் பெரிய புராணத்து பாடல்கள் முழுமையும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அரிய கலெக்ஷன். அதே போல் திருஞான சம்பந்த நாயனாருடைய புராணம் முழுமையாக அத்தனை பாடல்களுக்கும் விளக்கம். பெரிய புராண புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இந்த பெரிய புராணம் முற்றோதல் மாதிரி ஓதுவதற்கு ரொம்ப சிறப்பு. அதே போல் சிவஞான மாபாடியம் முழுமையாக இருக்கிறது. 1 வருடம் வகுப்படுத்த அது இங்கே அது யூஎஸ்பியாக இருக்கிறது. வேணுங்கிறவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஞானத்திரளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும். எங்கள் ஞானத்திரளுக்கு உதவி செய்வதாகவே இருக்கட்டும். அதே அப்படி உதவி செய்யுங்கள் என்று வாசகர்களை கேட்கறதுல தப்பு இல்லை. அதனாலே நீங்கள் ஞானத்திரளை உங்களுக்கு தெரிந்தவர்களெல்லாம் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு 1 வருஷம் சந்தாவே போடுங்களேன். 250 ரூபா தான். உறவினர்களுக்கு போடுங்க. படித்து பார்க்கட்டும். சரி, பிடிச்சிருந்ததுன்னா அவங்க திரும்பவும் தொடர்ந்து வாங்கிக்கிட்டோம். அவங்களுக்கு நீங்கள் செய்யலாமே. அது ஞானத்திரளுக்கு செய்கிற தொண்டு மட்டும் இல்லை, நீங்கள் திருமுறைக்கே செய்கிற தொண்டு. அதுபோல் அதில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடியுமானால் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய நல்ல ஆதரவை தெரிவிக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் தெரிவிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6:30 மணிக்கு நாம் திருமந்திரத்தினுடைய அணைந்தோர் தன்மையை தொடர்ந்து சிந்திப்போம். இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.